ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு 4-5 பேர் வந்து இந்த OROP எனக்கு கிடைக்கல சார், எனக்கு நான் அடுத்து என்ன பண்ணணும், நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பென்ஷனர் கிடையாது, நான் வந்து CPC பென்ஷனர், இந்தியன் பேங்க்கில் வாங்குகிறேன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வாங்குகிறேன், கனரா பேங்க்கில் வாங்குகிறேன், நான் என்ன பண்ண முடியும் சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்காங்க. இது அவங்களுக்கான வீடியோ தான். உங்களுக்கு OROP 1, 2, 3 இந்த மாதிரி எந்த ஒரு அரியரும் கிடைக்கல, இல்லை எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பாருங்கள். அப்போ உங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி சொல்லியிருக்கோமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அரியர் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், OROP உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 1 ரேங்க் 1 பென்ஷன் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இப்போ இது வந்து OROP 1, OROP 2, OROP 3 அப்படின்னு சொல்லி 3 அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் சர்க்குலர்ஸ் நிறையா வந்திருக்கு. அதாவது குறிப்பாக 555, 666, அதுக்கடுத்து வந்து 677, 679 இந்த மாதிரி நிறையா சர்க்குலர்ஸ் இதில் இருக்குது. இந்த சர்க்குலர்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நான் இப்போ வெப்சைட் போடுறேன். இந்த வெப்சைட்லேயே இந்த சர்க்குலர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு என்ன எலிஜிபிள், ஏது எலிஜிபிள் நேரம் நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்க. ரொம்ப பேத்துக்கு ஸ்போர்ட்ஸில் இன்னும் மைக்ரேட் ஆகலை, இல்லை அந்த டயத்தில் நான் வந்து DPDO பென்ஷன் ஆயிடுச்சு சார், அந்த டயத்தில் எனக்கு வரல, நான் என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் இப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸில் கன்வெர்ட் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸ்லேருந்து கிடைக்க மாட்டேங்குது, அங்கேருந்து கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்தது வந்து 2020 லாஸ்ட்டில் தான் அது கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து OROP 1, OROP 2 அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. நிறையா பேருக்கு பழைய முறைப்படி இன்ஸ்டால்மெண்ட் கிடச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு கிடைக்கல. அப்போ ஸ்போர்ட்ஸில் மைக்ரேட் ஆகும்போது இந்த டேட்டா அவங்களுக்கு வந்து சேரலை. நிறைய பேருக்கு இந்த ஆதார் பிரச்சனை இருந்துச்சு, PPOவில் ஒரு சில மாறுதல்கள் இருந்துச்சு, அதனால் இந்த டேட்டா கிடைக்கல. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுக்கு OROP எலிஜிபிள், நீங்கள் வந்து OROP எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்படி எலிஜிபிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான அரியர் கிடைக்கல. ஏன்னா அந்த டேபிள் போட்டிருப்பாங்க, டேபிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டேபிள் படி உங்களுக்கு பேசிக் பே இல்லை, அதை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா அது எவ்வளவு கம்மியாக இருக்குது, எப்போ இருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, அசான் டேட் வரைக்கும் கிடைக்கலனா எப்போ வரைக்கும் அது கிடச்சிருக்கணும், அந்த கால்குலேஷன் ஷீட் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை ஒரு கால்குலேஷன் ஷீட் ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது அந்த டயத்தில் உங்களுக்கு வந்து CPCலேருந்து பென்ஷன் வாங்குறவங்களா இருப்பீங்க, இல்லைனா DPDOலேருந்து பென்ஷன் வாங்குறவங்களா இருப்பீங்க. அப்போ அந்த பேங்க்கில் இருந்து நீங்கள் நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் போடுறேன், ஜஸ்ட் மாடல் தான். நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட், அதாவது இவங்களுக்கு வந்து எந்த விதமான அரியரும் நாங்கள் வந்து பேங்க்கை த்ரூ கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு காப்பி ஸ்போர்ட்ஸில் கன்வெர்ட் ஆகும்போது ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுத்துருக்கணும், DPDO இல்லை CPC எதில் கன்வெர்ட் ஆகிருக்கோ அதுக்கும் நீங்கள் காப்பி டு அனுப்பிச்சிருங்க. பை போஸ்ட்டாக இது வந்து நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க. இதுக்கு அடுத்தது இது அனுப்பிச்சாலே கிடச்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தேகம்தான். இதுக்கு அடுத்து நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு மைக்ரேட் ஆகிருக்கும் இப்போ மேக்ஸிமம். அப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்போர்ட்ஸில் லாகின் பண்ணி நீங்கள் இப்போ நான் உள்ளே போடுறேன் பாருங்கள், இந்த கிரிவனன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, இதில் போய் இந்த பே அண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி இதில் போய் நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணி அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் நான் சொன்ன அந்த நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட், உங்களோட பழைய PPO, அதுக்கடுத்து இந்த கால்குலேஷன் ஷீட்டு எப்போ இருந்து என்ன அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் ஷீட்டு, இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். அப்படி டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். 3 to 7 நாள் 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வரும் ஸ்போர்ட்ஸில் இருந்து. பை சான்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் வரல, வேறு எதுவுமே வரல, நான் கஸ்டமர் கேர்ட்ட பேசிட்டேன், இமெயில் அனுப்பிச்சிட்டேன், ஒன்றும் வரல அப்படின்னா, நான் ஆல்ரெடி CP கிராமை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் CP கிராமில் இதே கம்ப்ளைண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து நான் ஸ்போர்ட்ஸில் கம்ப்ளைண்ட் போட்டேன், எனக்கு இப்போ வரைக்கும் ஆக்ஷன் ஆகலை, அதனால் எனக்கு தயவு செஞ்சு இதை என்னன்னு பார்த்து இந்த பேமெண்ட்டை எனக்கு ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி CP கிராமில் நீங்கள் கம்ப்ளைண்ட் போடுங்க. CP கிராமில் எப்படி கம்ப்ளைண்ட் போடுறது தெரிலனா ஆல்ரெடி நான் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் கிளியராக கொடுத்துருப்பேன், லைவ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் போடுங்க. இப்போ நீங்கள் நார்மலாக பை போஸ்ட்டாகவும் அனுப்பிச்சி விட்டீங்க, ஸ்போர்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிருக்கீங்க, CPC அண்ட் DPDO ஏதாவது ஒன்றுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க.
இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லி கம்ப்ளைண்ட் போட்டிருப்பீங்க. இதுக்கு அடுத்தது வந்து அது நடவடிக்கை எடுக்கலங்கிறபோது அந்த நம்பரை ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் சிபி கிராமில் போடுவீங்க. பை சான்ஸ் சிபி கிராமுக்கும் அவங்க ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா சிபி கிராம்லேயே நீங்கள் அப்பீல் போகலாம். அதுலேயே அப்பீல் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்பரை போட்டு எனக்கு எந்த விதமான ரிப்ளையும் வரல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்பீல் போகலாம். அப்பீலுக்கு கண்டிப்பாக அவங்க ரிப்ளை கொடுத்தா ஆவாங்க. சார் எல்லாமே பண்ணிட்டேன் சார், எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சிபிகிராம் நம்பர், அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை வச்சு நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்கள். சார் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்கள். பை போஸ்ட்டாக கூட போடுங்க, அக்னாலஜ்மெண்ட்டோட. ஆர்டிஐ இங்கிலீஷில் அல்லது ஹிந்தியில் எதில் உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அந்த இதில் நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க. அந்த நம்பர் போட்டு இந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு மேலே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, இதுக்கான சூட்டபிள் ரிப்ளை என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆர்டிஐ கொஷின் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். சரியா? இவ்வளோ பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கிற அந்த அரியர் அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். புது பிபிஓ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஏன்னா ஓஆர்ஓபி கொடுக்கும்போது அந்த பழைய பிபிஓக்கும் புது பிபிஓக்கும் வித்தியாசம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். புது பிபிஓ ஜென்ரேட் ஆகும். இல்லை உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, நீங்கள் வந்து இந்த இப்படி எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அதுக்கான ரிப்ளை அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப பேர் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, சார் எனக்கு அதுவாக கிடச்சிரும், அதுவாக வந்துடும், அதுவாக பண்ணி தந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஜூலையில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு 2024. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு கிடைக்கல, ஒரு சில பேருக்கு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் முக்கியமாக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது. ஏன்னா 4-5 பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்குறாங்க, சார் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, ஒரு கைட்னஸ் கொடுங்க அப்படின்னு. இது ஜஸ்ட் ஃபார் கைட்னஸ் தான். இதை பற்றின வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்மளோட தமிழ் சைனிக் யூடியூப் சேனல்லையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். விஷ்ணு சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. 2 சேனல் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஃபைனான்ஷியலி பெனிஃபிட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் என் வீடியோவை முடிக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டாப்பிக்கை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலோட ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல நல்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். இது கூட நம்மளோட சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி 29 rupees சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும், லைவில் பண்ணுற ஒவ்வொரு வேலைகளுக்கும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட லைவில் கமெண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி காட்டும். உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் வந்து கொடுப்போம். தனியாக இதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் மெம்பர்ஷிப்புக்குன்னு. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக நம்மளோட வெப்சைட் இருக்குது. வெப்சைட்லேயும் நம்மளோட சர்க்குலர்ஸ், முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கோம். www.esmthambis.com அந்த வெப்சைட்டை நீங்கள் போய் பாருங்கள். அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக் அந்த வெப்சைட்லேயே நாங்கள் வச்சுருக்கோம். உங்களால் முடிஞ்சால் அந்த ஃபீட்பேக்கையும் நீங்கள் கொடுங்க. நாங்கள் இன்னமும் அந்த வெப்சைட்டை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களும் இதை பற்றின ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அரியர் வர வேண்டி இருந்தால் அவங்க அதை வாங்கிக்கட்டும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.